கண்களை இருக்கும்போது முன்னாடியே பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் சிரிச்சுட்டே சரிங்களா? அவ்வளவுதான். இது எல்லாமே எளிய வகை உடற்பயிற்சிகள். டெய்லி இதை நீங்களும் பிராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. வீட்டுல இருக்க சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா சார் கிட்ட நம்பர் இருக்கு, வாங்கி என்னையே கான்டாக்ட் பண்ணுங்க, நானும் உங்களுக்கு சொல்லி தரேன். சரிங்களா? தேங்க்ஸ். இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் சொன்னாங்க இல்லைங்களா? எல்லாருக்கும் ஓரளவுக்கு புரிஞ்சுது இல்லைங்களா? ரொம்ப ஈஸியாக தானே இருக்கு. ஏதாவது ஹார்டாக இருந்துச்சா? நம்ம ஈஸியாக வீட்டிலேருந்து 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ள பண்ணுற மாதிரி தான் இருக்கு. அதாவது எல்லாருமே எழுந்து காலையில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நீங்க சொன்ன யோகா எல்லாமே நம்ம முயற்சி பண்ணுங்க. முதல்ல ஆரம்பிக்கும்போது மேடம் சொன்னாங்க யோகா அப்படின்னாங்க. யோகம்னா இணைகள். எதோட இணைப்பு? உடல் உயிருடன் இணைய வேண்டும், உயிர் மனதுடன் இணைய வேண்டும், நாம் இயற்கையுடன் இணைய வேண்டும், நாம் சமுதாயத்துடன் இணைய வேண்டும். இந்த 4 இணையும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஏன் தியானம் செய்யணும் அப்படின்னா நம்முடைய உடலுக்கு எனர்ஜி தேவை. நம்முடைய வாழ்க்கைக்கு எனர்ஜி மிக மிக முக்கியமானது. அந்த எனர்ஜி எப்படி நமக்கு வருது அப்படின்னு சொன்னால், 1 பூமியின் மூலமாக நமக்கு வருகிறது, 2வது வானகத்தின் மூலமாக நமக்கு வருகிறது, 3வது யோகா கலையின் மூலமாக நமக்கு வருகிறது, 4வது தியானத்தின் மூலமாக வருகிறது. எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க. சித்தர்கள்லாம் உட்காந்தாங்கன்னா நெஞ்ச விட்டு ஏறக்குறைய 6 மாதம் 1 வருடம் அப்படியே உட்காந்துருப்பாங்க, எழுந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க மட்டும் எப்படி சாப்பிடாம உட்காந்துங்கிறாங்க, எதையுமே பிடிக்காம எப்படி பண்ணுங்கிறாங்கன்னு யோசனை பண்ணால் நமக்கு தெரியும். காற்றை மட்டுமே சுவாசத்தை கொண்டு அவர்களுக்கு பார்க்கல. ஏன்னா நம்முடைய உடலுக்கு தேவையானது எனர்ஜி. அதில் காற்றின் மூலமாக நாம் சுவாசிக்கின்ற காற்றின் மூலமாக நம்முடைய உடலுக்கு தேவையான 50% எனர்ஜி போதுமானது. அப்போ மற்ற செயல்களுக்கு தான் 50% நம்ம பயன்படுத்துகிறோம். கண்ணின் மூலமாக நம்ம குறைந்த 35% எனர்ஜி செலவு பண்ணுறோம் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ காரணம் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை இந்த அமைப்பை சார்ந்த அனைவருக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பயன்பெற வந்திருக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வெம்பாக்கம் ஒன்றியத்தினுடைய வட்டார கல்வி அலுவலராக 2 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறேன். என்னுடைய சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா செங்கம் பக்கத்தில் இருக்கிற புதுப்பாளையம்ங்கிற ஒரு ஊர். இப்போ எனக்கும் இந்த தியானம் யோகாவுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னா, ஒரு வட்டார கல்வி அலுவலராக எனக்கும் இந்த தியான முறைக்கும் யோகாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் ஒரு வட்டார கல்வி அலுவலராக இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்க வரல. ஆனால் ஒரு தனி மனிதனாக பார்க்கும்போது எனக்கும் என் மனிதனாக இருக்கிற எல்லாருக்குமே இன்றைய காலகட்டத்தில் தியானம்ன்றதும் யோகான்றதும் மிக முக்கியமானது அப்படின்னு இளைஞர்கள் அதிகமாக இருக்கு. நடுத்தர வயது தாழ்ந்தவங்க பெரியவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு உடல்நல பிரச்சனைகள்னால சில மன அமைதி குறைபாடு ஏற்படலாமே தவிர அவங்க வந்து மிகவும் ஒரு பக்குவமான மன அமைதியோடு தான் இருக்காங்க. அதனால இங்க வந்திருக்கிற பெரியவங்க உங்களுடைய அதே மாதிரி 2வது ஆள் பார்த்துக்கிறது. 3வது மோதிர விரல். நான்காவது விரல். அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு 5வது விரல். அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் ஆனா ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருமே கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கலாம். நம்ம கட்டிட்டோம். இப்ப என்னென்ன கலர் நம்மளுக்கு தெரியும், ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து கண்ணு கட்டிட்டு இருக்கு. இதுல வந்து ஏதாவது ஒரு கலர் சொல்லுங்க. அப்படியே அங்கிருந்து பார்க்கும்போது
என்ன கலர்? பிங்க். பிங்க் கலர் எடுங்க. அடுத்தது எதாவது கலர்? கிரீன். இப்போ யாரெல்லாம் வரணும்? சிறுவர்களுக்கான பயிற்சி வகுப்பு ஹார்ட்ஃபுல்னஸ். இந்த பயிற்சியில் இவங்க கலந்துட்டு இந்த மாதிரி அவங்க மன ஆற்றலை வெளிப்படுத்துகிறாங்க. ஹார்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிற இந்த அமைப்பில் பிரைட் மைண்ட் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் 10 கிளாஸ். அந்த 10 கிளாஸஸ் வந்து வாரத்தில் ஒரு நாள் 1 மணி நேரம் இருக்கும். 5 வயசுலேருந்து 15 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அந்த கிளாஸஸ் சொல்லிக் கொடுப்பாங்க. அது ஒரு மினிமம் சார்ஜ் தான். அந்த குழந்தைங்களுக்கு உள்ளுணர்வு தன்மை அதிகமாகிடும். உள்ளுணர்வு தன்மைனா கண்கள் நம்ம கற்றுக்கிட்ட செய்ய உள்ளுணர்வு ஃபீலிங்கு. இந்த குழந்தைங்களுக்கு கண்கள் முன்னாலே அந்த உள்ளுணர்வு மூலமாக ஃபீலிங் அந்த கையில் டச் பண்ணுறது மூலமாகவே அந்த கலர் சொல்ல முடியும். பேப்பரில் எழுதி கொடுத்தோம்னா அந்த பேப்பர் நுகர்ந்து பார்த்து அது என்ன எழுதுன்னு சொல்ல முடியும். உங்கள் செல்ஃபோனோட மெசேஜ் காமிச்சிங்கன்னா படிக்க முடியும். கண்ணை மூடிக்கிட்டே எல்லா நிகழ்ச்சியும் பண்ணணும். 3 நாளைக்கு ஒவ்வொரு நாளைக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். இன்னைக்கு ஒரு 2-3 நிகழ்ச்சிகள் அது வந்து யார் நீங்களே வந்து நம்பர் எடுத்து கொடுக்கலாம், எழுதி கொடுக்கலாம். உங்கள் ரூபா நோட்டு காமிச்சிங்கன்னா அந்த ரூபா நோட்டு என்ன ரூபா, எவ்வளோ ரூபா, அதில் என்ன நம்பர் சொல்லணும். இதெல்லாம் சாத்தியம், எல்லா குழந்தைகளுக்கும் சாத்தியம். ட்ரைனிங் கொடுக்கணும். அதுக்கான ஒரு உங்களுக்கும் தெரியும். இது பல பக்கங்கள் இருக்கு. இதில் வந்து என்ன ஒரு பக்கம் சூஸ் பண்ணி கொடுங்க. சீஃப் கெஸ்ட் பெரியவர் ஏதாவது அவங்க இந்த கிரியேட்டிவ் மைண்ட் பயிற்சி எழுதுறதுனால இந்த கை விரல்களில் வந்து ஸ்கேனர் போன்ற ஒரு அமைப்பு வந்து அவங்களுக்கு உருவாகுது. அந்த விரல்கள் மூலமா அந்த மன்னங்களை இழந்து அதை வந்து சால்வ் பண்ணுறாங்க. கொஞ்சம் தரமான டியூப் இருக்குன்னா வந்து ஒரு சீக்கிரம் பண்ணலாம். இந்த கொஞ்சம் லோக்கல் கொஞ்சம் டைட்டாக இருக்கு. இப்போ டியூப் பண்ணுறவங்க வந்து இதுக்கிட்ட வந்து 2000 ரெண்டுல ஒரு உலக சாதனை 2 உலக சாதனை பண்ணியிருக்காங்க. இதனால ஃபர்ஸ்ட் வந்து 36 கிலோமீட்டர் வந்து சைக்கிள் கண்ணை கட்டி ஓடிருக்காங்க. 2வது மகளிர் தினத்தை முன்னிட்டு வந்து 2 நிமிடத்துல 106 பேக்கை உடச்சிருக்காங்க. அது 2வது உலக சாதனை. 3வது வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இது கார்ட்ஸ் இருக்கு. இது வந்து 0 to 9, அதாவது 10 கார்டு இருக்கு. இதுக்கு அழைச்சி கொடுத்துருங்க. இதை வந்து இந்த நம்பர் பக்கம் அவங்க வந்து பார்க்க மாட்டாங்க, அதாவது எந்த விதத்திலையும் உணர மாட்டாங்க. இந்த மறு பக்கத்தில் இருக்கிற எழுத்தை தான் கை விரலால் தொட்டு உணர்ந்து நம்பரை லைட் பண்ண வந்து இந்த ஸ்டாண்டில் வைப்பாங்க. அது சீஃப் கெஸ்ட் அவங்க பார்க்கட்டா, மற்றவங்க அங்கே பார்க்கலாம். சார் அது எல்லாம் பார்க்கறது இருக்குங்களா? எது இல்லை. இந்த கை விரல்னால தான் அவங்க என்ன சொல்றது தடவி அது உணர்ந்து அவங்க அந்த எடுத்துருக்காங்க. இப்போ இங்கிருந்து உங்களுக்கு எதுவும் தெரியல, அந்த பக்கம் தான் தெரியும். இப்போ கார்டு வந்து நம்பர் வந்து கலந்து தான் இருக்கு. எந்த கார்டு எந்த பொசிஷன்ல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கேன் பண்ணி அது ஒரு 20 பேப்பர் எழுதிட்டாங்க.
அவாய்ட் யூஸ் ஆஃப் பிளாஸ்டிக் பேக்ஸ் அந்த ட்ரீஸ் எல்லாம் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த கண்ணை திறந்துட்டு இன்னும் இருக்கிறது ரொம்பவே கஷ்டம் தான் ரசி வருவீங்க. இங்கே பார்த்து பார்க்குறீங்க வெளியே தான் இருக்கு. இந்த கையெழுத்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், அதனால தான் காமிங்க. படிக்கிறதுக்குள்ள இப்போ உங்க போன் நம்பர் நீங்க உங்க போன் நம்பர் சொல்லுங்க. கண்ணு கட்டியிருக்கு, போன்ல டைப் பண்ணுவாங்க, உங்க நம்பர் வருங்க. நம்முடைய சீஃப் கெஸ்ட் வாழ்க தமிழ். Number 4, 2, 1, சரியா படிச்சிட்டாங்க. 6, 0, 4, 6, 9, 4, 4, 2, 1, 6, 0, 4, 6, 5. அதே வருது. Okay, sir. Okay, sir. வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செய்யா சிவா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.